இந்த பஃப் கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க, நான்லாம் வீட்டில் சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சது இல்லை, எனக்கு சப்பாத்தி தேய்க்கவே தெரியாது, ஏதோ ஒரு ஆர்வத்தில் நானும் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ப்ராடக்ட்லாம் பேக் ஆகி வந்ததுக்கு அப்புறமா அதோடைய அவுட்புட்லாம் பார்த்துட்டு இது நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதோட இந்த பேட்சில் வந்து கரெக்டாக நம்ம மார்னிங் சொன்ன டைமுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அதனால நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையவே டைம் இருந்துச்சு. இடையில ஃபன்னாக ஜாலியாக டாக் இருந்தாலுமே ப்ராடக்ட்னு வரும்போது எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நான் அவங்க செஞ்ச ப்ராடக்ட்லாம் நான் உங்களுக்கு அப்படியே க்ளோஸாக காமிச்சு தரேன், நீங்களே பாருங்க. சூப்பராக இருக்குல்ல, ரைசிங் எல்லாம் செம்மையாக வந்திருக்குல்ல. இவங்க பெஸ்ட்டு அவங்க பெஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது, எல்லாம் செஞ்சதுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதோட ஸ்டூடெண்ட் வந்து இது நான் செஞ்ச பஃப், இது அவங்க பண்ணது, இப்படி அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இண்டிவிஜுவல் ட்ரே வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அவங்கவுங்க செஞ்ச பஃப் எதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியும். ஈவினிங் வீட்டுக்கு போகும்போதுமே அவங்க என்ன பஃப் ஹேண்ட்ஸ் செஞ்ச அவுட்புட் கொண்டு வந்தாங்களோ அதே ப்ராடக்ட்டை தான் வந்து வீட்டுக்குமே எடுத்துட்டு போயிருந்தாங்க. அதோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரே மாதிரி டிசைனா போடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது எங்களுக்கு யூனிக்கா காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சில எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காமிச்சிருந்தோம். சில பேட்சஸ்ல வந்து இந்த சைட்ல கட் பண்ணி எடுக்கிற பஃபோட ஷீட்டிங் எல்லாம் வந்து சிலது வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பேட்ச்ல வந்து கொஞ்சம் கூட வேஸ்டே இல்லாம பக்காவா 0 வேஸ்டேஜ்ல ப்ராடக்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஈவினிங் வந்து லேட்டா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்து பொறுமையாக 7:30 வரைக்கும் எல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் பெருசாக ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் ப்ராடக்ட்லாம் ரொம்ப பக்காவாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஹார்ட்டாக போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த மந்த் எண்டு பஃப் கிளாஸ்க்கான டேட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.